ஃபியூச்சர் கேண்டிடேட். நம்ம வீட்டு வாசலை கூட மிதிக்காதவனுங்க ஹுக்கும் கொடுத்த உடனே நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு காஃபி டீ டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கிறானுங்க பாரு. கோபுரம்னா கோயிலில் தான் இருக்கணும், ரவுடின்னா மார்க்கெட்டில் தான் இருக்கணும். ம் ம் தீனா அக்ரிமெண்ட்ல போட்டிருந்தானே 2 பசங்க ஓடிட்டானுங்களாம். தீனா கதை ஓவர். வேட்டையாடுற நேரத்துல தேவையில்லாத பேச்சு நமக்கு தேவையில்லை. முதல்ல அந்த 2 பசங்களும் நமக்கு அடிமையாகணும். ஒரு தடவை சப்போர்ட் பண்ணுங்க, அந்த தீனா கதையை முடிக்கிறோம். அதுக்கப்புறம் லைஃப் லாங் நம்ம தான் தாதா.
ஒரு தடவை சப்போர்ட் பண்ணுங்க, அந்த தீனா கதையை முடிக்கிறோம். அதுக்கப்புறம் லைஃப் லாங் நம்ம தான் தாதா. இந்நேரம் யுத்தம் முடிஞ்சிருக்கும். நிச்சயம் தீனா ஜெயிச்சிருக்கும். அவன் நேரா இங்கதான் வருவான். அவன் பண்ண தப்புக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போவான். இந்த வார்த்தையை நான் சொல்லல. அந்த 2 பசங்களும் அவனை விட்டு தூரமா பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அவன் தன்னோட தப்ப உணர்ந்து தன் மனைவி மகளை என்னைக்கும் பிரியக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கான். அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும், நீங்க முன்னாடி போங்கன்னு என்ன அனுப்பி வச்சிருக்கான். மனுஷனுக்கு கோபம், பசி, வெறுப்பு, நான் என்னோடதுங்கிறதெல்லாம் வாழ்க்கையில வந்து போயிடணும். அதை எப்பவும் மனசுக்குள்ளேயே தேக்கி வைக்கவே கூடாது. ஏன்னா நம்ம யுத்தம் பண்ண வேண்டியது எப்பவும் வெளியே இல்லை, நம்ம மனசுக்குள்ளதான். நீங்க யாருக்காவது நன்றி சொல்லணும்னா அந்த 2 பசங்களுக்கு சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம தீனா மாறி இருக்கிறான்னா அதுக்கு அந்த 2 பசங்க தான் காரணம். தீனா மனசு மாறி என்ன இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சது பாவம், எதுவுமே அந்த பசங்களுக்கு தெரியாது. டேய், ஏன்டா அங்கே இருக்கிற? வாடா இங்க. இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போன, வாடா. நீ பேசாதண்ணா, நீ பேசாத. டேய் டேய், இப்ப நீ பேசாதண்ணா. அவனுக்கு முன்னாடி நான் போகணும்னு நினைச்சேன். ஆனா அவன் உன்னை விட்டு போன அன்னைக்கே செத்து போயிடலான்னு சொன்னான். ஆனா இவனுங்களை ஒரு வழி பண்ணோம்ல. உன்னை போட்டு தள்ளுறதுக்கு எங்களே கூப்பிட்டு பிளான் பண்றானுங்க. அதை பார்த்து நாங்க சும்மா இருந்துருவோமா? நடக்க நாங்க விட்டுருவோமாண்ணா? டேய், ஏன்டா இப்படி பண்றீங்க? நாளைக்கு காலைல ஏரியாவுக்கு போய் பெரிய ஃபங்க்ஷனா பண்ணனா, தாதா இஸ் கிரேட்னு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்ணா, வேலை வேலைக்கு சாப்பிட்டுக்கின்னு அக்காவை நல்லா பாத்துக்கணா. ஆனா எங்களால அக்காவுக்கும் உனக்கு பிரச்சனையா இருந்ததுன்னா தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருந்தா, தயவு செஞ்சு மன்னிச்சிருந்தா. வந்துடுறேன்டா, நானும் உன் கூடவே வந்துடுறேன். என் பேச்ச கேள்றா. என் மேல சத்தியமா சொல்றேன்டா, உங்களால எந்த பிரச்சனையும் இல்லடா. வாடா. டேய், முதல்ல இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போன, வாடா. பேசாதடா, நீ எதுவும் பேசாதடா. எனக்கு சாகத்து ஒன்றும் பயம் இல்லைண்ணா. ஆனா உன்னை விட்டு போறமேன்னு தான். டேய், ஏன்டா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? ஏய் ஏய், டேய், நீங்க இல்லாம என்னால வாழ முடியுமாடா? பாய்டா, பாய். ஐயோ, ஐயோ கடவுளே.